ஹலோ கைஸ். அதாவது மறைமுகமாக நம்ம த்ரிஷா செஞ்ச வேலையால் தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்காமங்க. அது என்ன சிக்கல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தளபதியோட 50வது பிறந்தநாள் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த முறை விஜய் அரசியலுக்கு வரப்போகிறத முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. பல அரசியல் தலைவர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இதையும் தாண்டி நடிகை த்ரிஷா சொன்ன வாழ்த்து இணையத்தில் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதாவது விஜய் த்ரிஷா கிசுகிசு பார்த்தீங்க அப்படின்னா குருவிப்பட சமயத்தில் இருந்தே வந்துட்டு தான் இருக்குது. இதனால் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறத கூட நிறுத்திக்கிட்டாங்க. அதற்கப்புறமா லியோ படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு மறுபடியும் அந்த கம்பேக்கை கொடுத்தாரு. பழைய கில்லி ஜோடி எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவுக்கு பழைய கிசுகிசுப்புகளும் மறுபடியும் உயிர்த்தெழ ஆரம்பிச்சிச்சு. இது எதற்குமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. ஆனால் த்ரிஷா மட்டும் அப்பப்போ எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. விஜய் போட்டிருந்த சட்டை மாதிரியே ஒரு சட்டையை போட்டு புகைப்படமும் வெளியிட்டு இருந்தாங்க நம்ம த்ரிஷா. அதே போல் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகிறது மாதிரியான ஒரு டிவி வீடியோ கூட வெளியாயிருந்துச்சு. இதை தொடர்ந்து விஜய் போட்டிருக்கிற மாதிரியே ஷூ ஒன்றையும் போட்டு அந்த ஃபோட்டோவையும் வெளியிட்டு இருந்தாங்க. போதாத குறைக்கு விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களோட லிஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம த்ரிஷா. இது விஜய் ரசிகர்களுக்கே ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கடுப்பை கிளப்பி விட்டுருக்கு. எப்படி விஜய் மற்றும் த்ரிஷா மட்டும் தனியாக லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற விவாதமும் ஒரு பக்கம் எழ ஆரம்பிச்சிது. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பல தரப்பு மக்களும் பயங்கரமாக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது விஜய் சமீபத்தில் ஆரியபுரத்தில் தன்னோட கட்சிக்காக ஒரு அலுவலகத்தை வாங்கியிருக்காராமா. அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் தனக்கு ஒரு ஃப்ளாட்டும் வாங்கியிருக்காங்களாமா நம்ம த்ரிஷா. மேலும் இந்த ஃபோட்டோ ரெண்டு பேரும் ஒன்றா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த புகைப்பட விவகாரம் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கண்டினியூட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இது மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நடிகர்களுக்கு ஷேர் பண்ணுவாங்களாமா. அதை வச்சு தான் த்ரிஷா எப்போவுமே கேம் விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சாஃப்ட் லேண்டிங்கில் இருக்குது அப்படின்னு 2K கிட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் புது கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் உறவில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரே அடியாக போட்டு உடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்கிறது தான் நம்ம த்ரிஷாவோட வேலையாக இருந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் மற்றும் த்ரிஷா நெருங்கி உறவில் இருக்கிறத இப்படி படிப்படியாக மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக பல கதைகளும் வந்துட்டு தான் இருக்குது. இதில் எது உண்மையான கதை அப்படிங்கிறத உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க.